கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இளையோரே, உங்கள் அனைவருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நம் அனைவரையும் கனிவோடும் உறவோடும் வழிநடத்துகின்ற நம் பாசமிகு பாதுகாவலர் தூய திரு இதயத்தின் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குமரியிலிருந்து பாண்டிச்சேரி வரை பயணம் செய்வதற்கு காரணமாக இருந்தது உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பங்குத்தந்தை அவர்கள் என்னை அன்போடு மிக உரிமையோடும் அழைத்த அந்த நேசத்திற்கு அடிபணிந்து உங்களோடு இந்த விழாவை நான் கொண்டாடுவதிலே இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதோடு இந்த அருளுரை வழியாக புனிதர் மறைசாட்சி தேவசகாயம் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய இதய பிறப்புகளில் விதைக்கவும் கொடுத்த வாய்ப்பிற்காக அவருக்கு நான் நிறைந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களையெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இருப்பதற்காக வாழ்த்துகிறேன். என்னை பாசத்தோடும் அன்போடும் இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வந்த என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஆல்பர்ட் தம்பித்துரை அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவத்தை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்து ஒரு வெறும் சமயத்தை உருவாக்குவதற்காக இந்த மண்ணிற்கு வரவில்லை. அவர் ஒரு புது மானுடத்தை உருவாக்குவதற்காக, உறவில் திளைக்கின்ற ஒரே குடும்பமாக திகழ்கின்ற ஒரு மானுடத்தை உருவாக்குவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அதற்காகவே அவர் தன்னை பலியாக்க சம்மதிக்கின்றார். அவருடைய வாழ்வின் அடியொற்றி தொடக்க கால திரு அவையிலிருந்து இன்று அருட்தந்தை ஸ்டான்சாமி வரை அவர் எடுத்துரைத்த உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் சான்றாக வாழ்வதால் தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்து கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழி அது பலன் தராது என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையால் மெய்ப்பித்து கொண்டிருக்கிற ஏராளமான புனிதர்களை நாம் வரலாறு முழுவதும் தரிசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய மண்ணின் மைந்தர், அதுவும் புனிதர்களின் பட்டியலில் பெரும்பாலான இடத்தை திருத்தந்தையர்களும் ஆயர்களும் குருக்களும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் ஒரு பொதுநிலையினர் இயேசுவினுடைய சிலுவை மரணத்திற்கு ஈடாக ஒரு மாபெரும் தியாகத்தை செய்து நம்முடைய மத்தியிலிருந்து எழுந்து இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது என்பது நம் அனைவருக்கும் நம்பிக்கையையும், அது மட்டுமல்ல இறைவனோடு நாமும் நெருங்கி செல்ல இயலும் என்பதற்கான ஒரு புதிய உத்வேகத்தை நமக்குள் விதைக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்று நாம் திறந்து வைத்த அர்ச்சித்து வைத்த திருச்சிருபம் புனித மறைசாட்சி தேவசகாயத்திற்குரியது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ரொம்ப நீளமானது இருந்தாலும் அவருடைய பாடுகளின் பாதையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். 1712ஆம் ஆண்டு நட்டாலம் என்கிற ஒரு சிற்றூரில் ஒரு நாயர் குடும்பத்தில், அந்த காலத்தில் அதுவும் சூத்திரர்களுடைய வரிசையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு குடும்பம், அதில் தேவகி அம்மை அவரை 5வது 10வது வயதிலேயே விட்டுவிட்டு போன அவருடைய தந்தை, இவர்களுக்கு மூத்த மகனாக 1712ஆம் ஆண்டு நீலகண்டன் என்கிற இந்த குழந்தை பிறக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு லட்சுமி குட்டி என்கிற ஒரு தங்கையும் உண்டு. சிறு வயதிலேயே மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையானதால் உங்களுக்கு தெரியும், குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம், உற்சாகம், கொண்டாட்டம். அவருக்கு கல்வி கேள்விகளில் சிறந்த விடயங்களை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முத்தப்பர் என்பவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு, அந்த காலத்தில் அவையெல்லாம் உடற் வலுவை அதிகப்படுத்துவதற்கான களரி போன்றவற்றை பயிற்றுவிக்கின்ற ஒரு பாடசாலைக்கு அவரை அனுப்பி வைக்கிறார்கள்.
இந்த மனிதர் ஏற்கனவே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருடைய பாடசாலையில் தான் இவர் முதலிலே தன்னுடைய எல்லா உடல் மன எல்லா அறிவையும் பெருக்கிக் கொள்ளுகிறார். மிகச்சிறப்பான கல்விகளை கற்று தேர்ந்து வருகிற பொழுது அந்த நாட்டில் புதிய மன்னராக மார்த்தாண்டவர்மா என்பவர் திருவிதாங்கூர் அரசினுடைய அரசராக பதவியேற்கிறார். அவருடைய குடும்பத்தில் நிறைய குழப்பம். அவருடைய தம்பிகளை கொலை செய்து இவர் மன்னராக மாறுகிறார். மாறிய பிறகு நீலகண்டனுடைய தகுதியை, திறமையை, அறிவாற்றலை அறிந்து கொண்ட மார்த்தாண்டவர்மா தன்னுடைய அரசு பணியில், அரசவை பணியிலேயே அவரை சேர்த்து கொள்ளுகிறார். காலங்கள் கடந்தோடுகின்றன. டச்சு படை குளச்சல் என்கிற பகுதியிலே வந்து இறங்குகிறது. அந்த பகுதியில் ஒரு டச்சு காலனியை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்த டச்சு படைக்கு எதிராக படையெடுத்து சென்ற மார்த்தாண்டவர்மாவினுடைய படையில் மிக முக்கியமான நபராக இருந்தவர் தான் இந்த நீலகண்டன். அவரும் அவருடைய நண்பர்களும் இணைந்து போர்க்களத்திலே தங்களுடைய தாய் நாட்டிற்கு வெற்றியை தேடித் தருகிறார்கள். டச்சு படை தோற்கடிக்கப்படுகிறது. அதனுடைய படைத்தளபதிகளில் ஒருவராக வந்த டிலனாய் என்பவர் கைது செய்யப்படுகிறார். பலரும் சரணடைகிறார்கள். அவர்கள் உதயகிரி என்கிற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு கோட்டையிலே சிறை வைக்கப்படுகிறார்கள். மார்த்தாண்டவர்மாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிலனாயுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிய வருகிறது. அவர் ஒரு மிகுந்த ஆற்றல் மிக்க போராளி மட்டுமல்ல, போர்க்கருவிகளை செய்வதில் தேர்ந்த பயிற்சி பெற்றவர். ஐரோப்பிய போர்க்களங்களில் தேவையான துப்பாக்கி, பீரங்கி, வெடி மருந்துகள் இவற்றை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதால் அவரை மன்னித்து ஒரு சிறை கைதியாக அல்லாமல் உதயகிரி கோட்டையிலேயே அவரை தங்க வைத்து தன்னுடைய இராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்க சொல்லுகிறார் மன்னர் மார்த்தாண்டவர்மா. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீலகண்டனுக்கும் டிலனாய்க்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் கஜானாவிலிருந்து பணியாட்களுக்கு சம்பளம் வழங்குகின்ற ஒரு பெரிய பொறுப்பை அரசர் நீலகண்டனத்திலே ஒப்படைத்திருந்தார். எனவே உதயகிரி கோட்டை புதுப்பிக்கப்பட்டு அங்கே டிலனாய் அவருடைய குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் அதிகம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதற்கிடையே டிலனாய் சந்திப்பதற்கு முன்பாகவே பார்கவி என்பவரை நீலகண்டன் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர்கள் ஓரளவு வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இல்லறம் மகிழ்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை எப்போவுமே அப்படி போனால் நல்லா தான் இருக்கும். அப்படி போவதில்லை. ஒரு பக்கம் மேடு வருகிற பொழுது இன்னொரு பக்கம் கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பக்கம் வந்து சேருகிறது. அதை போல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்தில் ஏராளமான துன்பங்கள் வர ஆரம்பிக்கின்றன. நல்ல கொழுத்து இருந்த அவர்களுடைய ஆடு மாடுகள் தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்லுமாக கருதப்பட்ட ஒரு காலத்தில் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து மடிகின்றன. குடும்பத்தில் இருந்த பல பேரும் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார்கள். ஏராளமான இழப்புகள். நீலகண்டனுடைய இதயத்தில் ஏராளமான கேள்விகள். பலவிதமான சடங்குகளை செய்கிறார்கள், பூஜைகளை செய்கிறார்கள், யாகங்களை செய்கிறார்கள். ஆனால் இழப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றனவே தவிர அவருக்கு கண்டிப்பாக எந்த நிம்மதியும் கிடைப்பதாக இல்லை. இவருடைய முகம் சோர்ந்து போயிருப்பதை பார்க்கிற டிலனாய் ஒரு நாள் திருவிவிலியம் வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய நண்பரிடத்திலே கேட்கிறார், என்ன அல்லி போல் பூத்திருக்கின்ற உங்களுடைய முகம் இன்றைக்கு இவ்வளவு சோர்வாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது இவர் தன்னுடைய சோக கதைகளை எல்லாம் டிலனாய் இடத்திலே கொட்டுகிறார். டிலனாய் அதை கேட்கிறார். கேட்டுவிட்டு அப்போதும் அவருடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான யாகங்களும் பூஜைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் தெய்வ குத்தம், தெய்வத்திற்கு சரியாக நாம் பூஜைகள் செய்தால் இவையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று. ஆனால் சோகங்கள் குறைந்த பாடில்லை. அப்போது டிலனாய் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். கல்வாரியில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்திய இயேசு இறைமகனுடைய வரலாற்றை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவருக்கு ஏராளமான கேள்விகள். அது எப்படி, இது எப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கிறார். ஆனாலும் டிலனாய் பொறுமையாக நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த திருவிதாங்கூர் கிங்டம், அதை பற்றி, அரசை பற்றி ஒற்றை வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால், நான் சொல்வதை விட இந்த மண் பெற்றுக் கொடுத்த வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் தன்னுடைய உரையை முடித்துவிட்டு இந்தியா திரும்புகிற பொழுது திருவனந்தபுரத்திற்கு வருகிறார். அங்கு நடைபெற்ற சாதிய கொடுமைகளை, தீண்டாமை கொடுமைகளை பார்த்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அதை வரலாறு தெளிவாக பதியம் போட்டு வைத்திருக்கிறது. இட் இஸ் எ மேட் ஹவுஸ் அப்படின்னா இது பைத்தியக்காரர்களின் தேசமாக இருக்கிறது என்பதுதான்
சுவாமி விவேகானந்தர் உச்சரித்த வார்த்தைகள். அந்த அளவிற்கு சாதி வரி தலைவிரித்தாடிய ஒரு அரசாக திருவிதாங்கூர் அரசு இருந்தது. இந்த மன்னன் எப்போது நம்பூதிரிகளை மட்டும், உயர் சாதி நம்பூதிரிகளை மட்டும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதிலும் அவர்களை திருப்திப்படுத்துவதிலும் மற்ற மக்களை பற்றி எவ்விதமான அக்கறையுமின்றி, அந்த நாட்டில் ஏராளமான வரிகள், நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, 108 விதமான வரிகள் இருந்ததாக பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். மீசை வைப்பதற்கு வரி, வேட்டி கட்டுவதற்கு வரி, துண்டை தோளில் போட வேண்டுமென்றால் வரி, பனை ஏறுவதற்கு வரி என்று 108 விதமான வரிகள். சிலவற்றையெல்லாம் சொன்னால் கேவலமாக இருக்கும், அதனால் சொல்லலை. அப்படிப்பட்ட வரி விதிப்பின் கீழ் ஏழை மக்கள் கொடுமையாக நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் வரி விதிப்பு, இன்னொரு பக்கம் சாதிய கொடுமை, இன்னொரு பக்கம் மத ஆதிக்கம் என இந்த 3 விதங்களில் மக்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இயேசுவினுடைய அப்பா அனுபவத்தையும் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற மன்றாட்டையும் இந்த நீலகண்டனுக்கு விளக்கி சொல்லுகிறார் டிலனாய். அதிலே அவர் சொல்லுகிறார், எங்களுடைய கடவுள் உருவாக்க விரும்புவதெல்லாம் சகோதரத்துவம் நிறைந்த, சமத்துவம் நிறைந்த, எல்லா தீமைகளிலிருந்து விடுதலை பெற்ற, சுதந்திரம் பெற்ற ஒரு மக்களினத்தை அவர் உருவாக்க விரும்புகிறார். அவருடைய ஆட்சியில் எல்லோரும் சமம், அவருடைய ஆட்சியில் எல்லோரும் எல்லாமும் பெற்ற ஒரு நல்ல சமூகமாக, ஒருவர் ஒருவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு தங்களுடைய கரங்களை உயர்த்துகிற ஒரு சகோதரத்துவ சமூகமாக அது இருக்கும் என்பதை இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் தன்னுடைய சமயத்தோடு ஒத்து போட்டு பார்க்கிற பொழுது அங்கே மேல் சாதி, உயர் சாதி, தாழ் சாதி, தீண்டாமை என்று எல்லாம் கொடிகட்டி பறப்பதை அவர் பார்க்கிற பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் பால் ஈர்க்கப்படுகிறார். இறை வார்த்தையை நீலகண்டனுடைய கையிலே கொடுத்து, இதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்கள் இதயத்திற்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இறை வார்த்தை அவரிடத்திலே கொடுக்கிறார். இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது நீலகண்டனுக்கு பல்வேறு விதமான கேள்விகள். ஆனாலும் இயேசுவினுடைய அனுபவத்தை, இயேசுவினுடைய வார்த்தைகளை, இயேசுவினுடைய வல்ல செயல்களை, இயேசுவினுடைய தியாகத்தை பார்க்கிற பொழுது அவரால் இப்படியும் ஒரு சமயம் இருக்க முடியுமா என்கிற ஒரு ஆச்சரியத்தோடு அதில் எழுகின்ற வினாக்களையும் கேட்டு இவரிடத்திலே தெரிந்து கொள்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் மீது, அவருடைய திரு இருதயத்தின் மீது ஈர்க்கப்பெற்ற நீலகண்டன் தானும் ஒரு கிறிஸ்தவராக வேண்டும் என்கிற ஆசையை தெரிவிக்கிறார். டிலனாய் சொல்கிறார், உமக்கு நிறைய துன்பம் வரும், நீர் அரசவை ஊழியர். அப்பொழுது ஒரு சட்டம் இருந்தது, இந்தியாவின் 13 மாநிலங்களில் இருப்பதைப் போல மதமாற்ற தடை சட்டம் அன்றைக்கு திருவிதாங்கூரில் 1700களிலே இருந்தது. அரசவை ஊழியர்கள் யாரும், அதுவும் உயர் சாதியினர் யாரும் மதமாற்றம் வேறு மதங்களுக்கு மாறக்கூடாது என்பது ஒரு சட்டமாக இருந்தது. எனவே டிலனாய் அவரிடத்திலே சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவராக மதம் மாறிவிட்டால் எல்லாவற்றையும் நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் என்பதை சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு, ஒருவேளை இப்படிப்பட்ட பூஜைகள், புனஸ்காரங்கள் இவைகளை தாண்டி இறைவனுடைய அன்பினால் நீங்கள் ஒருவேளை நிம்மதி பெறலாம் என்று சொல்லி யோபுவினுடைய கதையை கடைசியாக சொல்லிக் கொடுக்கிறார். சாத்தான் எப்படியெல்லாம் யோபுவை சோதிக்கிறான், எப்படி சோதித்த பிறகு அவர் கடைசி வினாடி வரை கடவுளை துதித்து கொண்டே இருந்தார் என்கிற கதையை சொல்லிக் கொடுத்தது அவருடைய நெஞ்சத்தை தாளாட்டுகிறது. உடனடியாக முடிவெடுக்கிறார். ஆகவே அந்த அரசு எல்லையை தாண்டி வடக்கன்குளம், இப்போது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கிறது, வடக்கன்குளம் திருக்குடும்ப ஆலயத்திலே அப்போது புட்டாரி என்கிற வெளிநாட்டு பாதிரியார், இயேசு சபை குருவானவர் இருக்கிறார். அவரிடத்திலே ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இவர் அங்கே போகிறார். அவரிடத்திலே போய், நான் இப்படி திருமுழுக்கு பெற வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் இவர் முழுவதில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, ஒருவேளை நாளைக்கு துன்பம் வருகிற பொழுது நீர் விட்டு மறுதளித்து விடக்கூடும், ஓடிப்போய் விடக்கூடும் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் நீலகண்டன் மிக பிடிவாதமாக இருந்து, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய உயிரை கொடுத்தேனும் கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு சான்று பகர தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக சான்று பகர்வேன் என்று சொல்லுகிறார். அப்போது புட்டாரி தந்தைக்கு அவருக்கு ஒரு ஆச்சரியம். அவர் இவரிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார். இவர் அழகாக பதில் சொல்லுகிறார். தம திருத்துவத்தை நாம் புரிந்து கொண்டதை விட நீலகண்டன் எவ்வளவு அழகாக புரிந்திருக்கிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், கடவுள் அன்பானவர் என்பதை நான் இப்போது முழுமையாக உணர்கிறேன், நேசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி, அந்த ஒரே மகனின் தியாகத்தின் வழியாக இது மீட்பு பெற வேண்டும் என்று உலகிற்கு அனுப்பி வைத்தார். அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஒரே மகன் எவ்வளவு இந்த உலகை நேசித்தார் என்றால், கடைசியாக தன்னுடைய சீடர்களை விட்டு செல்வதற்கு முன்னால், நான் இந்த உலகில் இனிமேல் உங்களை என்னுடைய பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், மாறாக நீங்கள் என் நண்பர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் என் நண்பர்கள் என்று சொன்னதால் ஆண்டவர் இயேசு அதற்கு
முத்தாய்ப்பாக சொன்ன வார்த்தைகள், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய முழு உடலையும் 3 ஆணிகளுக்கு மத்தியில் குறுக்கிக் கொண்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை தான் நேசித்த தன்னுடைய மக்களுக்காக கொடுத்ததை நான் உறுதியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று புட்டாரி தந்தையிடத்திலே நீலகண்டன் சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு திருமுழுக்கு கிடைக்கிறது. 1745ஆம் ஆண்டு அவர் திருமுழுக்கு பெறுகிறார். அவருக்கு வயது 33. அன்றிலிருந்து அவருடைய சோதனைகள் ஆரம்பிக்கின்றன. முதல் ஆண்டு ஓரளவு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவருடைய திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர் ஆகிவிட்டார் என்பதை அறிய வந்த உயர் சாதியினர் அவரை வெறுக்கிறார்கள். அவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். அவருக்கு பல்வேறு விதமான யோசனைகளை தருகிறார்கள். இப்போதும் காலம் கடந்து விடவில்லை, நீ திரும்ப வா என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவர் செல்வதாக இல்லை. எனவே அவர் மீது அரசினிடத்தில் ஏராளமான நிரூபிக்க முடியாத குற்றச்சாட்டுகளை, நம்முடைய தெய்வத்தை அவர் இழிவுபடுத்துகிறார், நம்முடைய மதத்தை அவர் இழிவுபடுத்துகிறார், பூஜை புனஸ்காரங்களை செய்வதில்லை, நமக்கு தர வேண்டிய வரிகளை தருவதில்லை, கிறிஸ்தவர்களுக்கு வரிகளை தர விடுவதில்லை எல்லாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இவர் தாழ்த்தப்பட்ட மக்களோடும், ஏனென்றால் அன்றைக்கு கிறிஸ்தவ சமயம் அறியப்பட்டதெல்லாம் தாழ்ந்த சாதியினுடைய மதம் என்று அறியப்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவர்களோடு உணவு உண்கிறார், உறவாடுகிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். எனவே அரசன் விசாரணை நடைபெறுகிறது. அவர் 1749ஆம் ஆண்டு கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட அன்றிலிருந்து அவருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விதமான துன்பங்கள். அரசனும் அவரிடத்தில் கேட்டு பார்க்கிறான். பொதுநிலையினுடைய பாதுகாவலரான செயின்ட் தாமஸ் மூர், அவர் 8ஆம் ஹென்றி மன்னன், அவனுடைய அரசவையில் சான்சலராக இருந்தவர். அவர்தான் பொதுநிலையினுடைய பாதுகாவலர். 8ஆம் ஹென்றி திருத்தந்தையை மறுதளிக்கிறான், கத்தோலிக்கத்தை மறுதளிக்கிறான், புதிய ஒரு சமயத்தை உருவாக்குகிறான், ஆங்கிலிக்கன் என்கிற மதத்தை உருவாக்குகிறான். கடைசியாக இவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு இந்த தாமஸ் மூர் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவதற்கு முன்னால் அரசனே இரவில் நேரடியாக வந்து பார்த்து சொல்லுகிறான், தயவு செய்து இப்போதாவது உன் மனதை மாற்றிக்கொண்டு இந்த அரசனுக்கு கீழ்ப்படிந்து பழையபடி நீ சான்சலராக வா என்று அழைக்கிறான். அன்புக்குரியவர்களே, தாமஸ் மூர் சொன்னதை வரலாறு மறக்காமல் குறித்து வைத்திருக்கிறவர் சொன்னார், அரசே, உங்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, கோபமும் இல்லை, உங்களுக்கு நான் கீழ்ப்படியாமலும் இல்லை. ஆனால் நீங்கள் முதலா என்று கேட்டால் இல்லை, எனக்கு முதலில் அரசன் கிறிஸ்து அரசர், இரண்டாவது தான் நீங்கள் என்று ஆணித்தரமாக சொன்னதால் தான் தாமஸ் மூர் படுகொலை செய்யப்பட்டார். அதை போல மார்த்தாண்டவர்மாவிடத்திலே நீலகண்டன் சொல்லுகிறார், இப்போது அவர் தேவசகாயம் என்கிற பெயரை திருமுழுக்கு பெயராக எடுத்து விட்டார். அவர் சொல்லுகிறார், உங்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனால் இந்த நாட்டில் நிலவுகின்ற பல்வேறு விதமான சாதிய கொடுமைகள், மத ஏற்றத்தாழ்வுகள், வரி விதிப்புகள் இவையெல்லாம் ஏழை மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு சமத்துவ சமூகத்தை நோக்கி அவருடைய பயணம்தான் அவருக்கு ஏராளமான துன்பங்களை வருவிக்கிறது. அவரை உடனடியாக தண்டிப்பதற்காக, அவரை கொலை செய்வதற்காக ஒரு பகுதிக்கு அனுப்புகிறார்கள். எருமை வாகனத்தின் மீது ஏற்றி அவரை அனுப்புகிறார்கள். அதுவும் பின்பக்கமாக உட்கார்ந்து போகிற வழியிலெல்லாம் அவருக்கு சாட்டை அடி. அந்த சாட்டை அடியால் கிழிந்து தொங்குகிற இடங்களிலெல்லாம் மிளகாயை அரைத்து அதன் மீது பூசுகிறார்கள். அப்படிப்பட்ட கொடும் வாதைகளை அனுபவித்து கொண்டு அவர் கொல்லப்பட வேண்டிய இடத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். ஆனாலும் அங்கே வந்து சேர்வதற்கு முன்னால் அரசினிடமிருந்து செய்தி வருகிறது, ஒருவேளை அவர் மனம் மாறலாம், கொஞ்ச நாள் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், சிறையில் அடையுங்கள் என்று சொல்கிறார்கள். சிறையில் அடைத்து விசாரணை. அந்த காலத்தில் அது 8 தாலுகாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அவருடைய கிங்டம். ஒவ்வொரு தாலுகாவாக அவர் இழுத்துச் செல்லப்படுகிறார். அவர் எருமையின் மீது எருக்கம்பு மாலை சூட்டி அவரை இழுத்துச் செல்கிறார்கள். எல்லா கிராமங்களிலும் அவரை பற்றி அவதூறு பேசுவதற்காக ஆட்களை ஏற்பாடு செய்கிறார்கள். அவர் மீது காரை உமிழ்கிறார்கள். கசையடிக்கு குறைவே இல்லை. போய் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல நாட்கள், பல மாதங்கள், பல இடங்கள். அரசம் அந்த எங்கெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் பரவி இருந்ததோ எல்லா இடங்களுக்கும் அவர் இழுத்துச் செல்லப்படுகிறார். ஆனால் திருஹிருதய ஆண்டவர் அவரோடு உடனிருந்தார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் மக்களுக்கு ஏராளமான புதுமைகள் நடைபெறுவதை அவருடைய வரலாறு முழுவதும் சுட்டி காட்டுகிறது. தன்னை நம்பிய, தன்னை நேசிக்கிற யாரையும் கடவுள் கைவிட்டு விடுவதில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம்தான் புனிதர் மறைசாட்சி தேவசகாயம். பல்வேறு விதமான கொடுமைகள், எங்கும் அவரை கொல்ல முடியவில்லை. முதலிடத்தில் அவரை சிறையில் அடைக்க சொல்கிறார்கள். இரண்டாவது இடத்தில் சுறா மீனினுடைய அந்த வாலை கொண்டவரை அடித்து அது கிழிக்கிற இடங்களிலெல்லாம்
மிளகாயை அரைத்து பூச சொல்கிறார்கள். மூன்றாவது இடத்தில் ஒரு புளிய மர விறகினால் எரிக்கப்பட்ட அந்த தண்ணீரில் அதற்குள்ளால் நல்ல மிளகு, பெப்பர் என்று சொல்லப்படுகின்ற நல்ல மிளகு, காந்தாரி மிளகு, வத்தல் மிளகு இவற்றையெல்லாம் கொளுத்தி போட்டு அதில் வருகின்ற புகையினால் மூச்சு முட்டி செத்து விடட்டும் என்று சொல்லி அவரை இரவு முழுவதும் அங்கே தங்க வைக்கிறார்கள். 1 மணி நேரம் கழித்து பார்க்கிற பொழுது அவர் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உடலில் இருந்த காயங்கள் காணாமல் போயிருந்தன. அன்புக்குரியவர்களே, அடுத்த தண்டனைக்கு அவர் அடுத்த தாலுகாவிற்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். அங்கே அவர் எறும்புகளோடு, பிணந்தின்னி எறும்புகளோடு அவர் ஒரு மரப்பெட்டியில் அடைத்து வைத்து அவரை இரவு முழுவதும் அவை கடித்து கொல்லட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறார்கள். ஆனால் மறுநாள் அவர் உயிரோடு எழும்பி வருகிறார். அடுத்த இடத்திற்கு இழுத்துச் செல்கிறார்கள். அங்கேயும் அவருக்கு ஏராளமான கசையடிகளும் ஏராளமான துன்புறுத்தல்களும் அவருக்கு நிகழ்கிறது. ஆனால் அவர் அசைந்த பாடில்லை. எல்லா இடத்திலும் அவர் இந்த வாதைகளை அனுபவித்துக் கொண்டே மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி எடுத்துச் சொல்லிக் கொண்டே போகிறார். ஏராளமான பேர் மதம் மாறுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். கடைசியாக அவரை மரண தண்டனை கொடுப்பதற்காக மேலப்பெருவிளை என்கிற பகுதியில் கொண்டு சேர்க்கிறார்கள். அங்கே போகிற பொழுதும் கடவுள் ஏராளமான வல்ல செயல்கள், அவரை தேடி வந்தவர்கள் கேட்ட பல வல்ல செயல்கள் நடைபெறுகின்றன. எனவே அரசனுக்கும் குழப்பம். ஆனால் அப்போது பிரதானிகளாக இருந்தவர்களுக்கு எப்படியாவது இவரை தொலைத்து விட வேண்டும் என்கிற ஒரே முயற்சி தான். அங்கே இழுத்து வருகிறார்கள். ஆராச்சார், இப்போது நீங்கள் வந்தாலும் பார்வதிபுரம் பகுதியில் பார்க்கலாம். ஆராச்சார் லேண்ட் என்பது மரண தண்டனை நிறைவேற்றுகிற ஒரு குடும்பம். அங்கே அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கேயும் அவரை தூங்கக்கூடாது என்பதற்காக ஒரு பட்ட மரத்திலே கட்டி வைக்கிறார்கள். இரவும் பகலும் மரத்திலே அவருடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கட்டிய 3வது நாள் அந்த மரம் துளிர்த்து விடுகிறது. அதை பார்த்தும் பலர் மனம் மாறுகிறார்கள். இப்போது இந்த ஆராச்சார் குடும்பத்திற்கு ஒரு குறை, அவர்களுக்கு குழந்தை இல்லை. அந்த ஆராச்சாரே இரவு வேளை முழுவதும் இவர் முழங்காலில் இருந்து ஜெபிக்கிற பொழுது, எனக்காக ஒரு குழந்தைக்காக நீங்கள் இறைவனிடம் அன்றாடுங்கள் என்று கேட்கிறார். 2 மாதங்களில் அவருடைய மனைவி கருவுற்று ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்பது வரலாறு. ஆகவே அவரும் அந்த இடத்திலே ஒரு சின்ன குடிசையை கட்டி கொடுக்கிறார். கொல்ல கொண்டு வந்தவருக்கு குடிசை கிடைக்கிறது. அதிலிருந்து எப்போதும் இறைவனை தியானித்துக் கொண்டே இருக்கிறார். அங்கேதான் மிக்கேல் அதிதூதர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். இன்னும் ஒரு முறை திருக்குடும்பம் அவருக்கு காட்சி கொடுக்கிறது. உன்னுடைய துயரத்தில் நாங்கள் உன்னை தனியாக விட்டு விடுவதில்லை, உடனிருக்கிறோம் என்கிற உறுதிப்பாட்டை கடவுள் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஏராளமான புதுமைகள் நடைபெறுவதை அறிந்து பலரும் மனம் மாறுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பிறகு இனிமேல் இப்படி விட்டு வைத்தால் சரியில்லை என்று சொல்லி அவரை ஆரல்வாய்மொழி, அதுதான் அந்த அரசாங்கத்தினுடைய அரச நிலப்பரப்பினுடைய கடைசி எல்லை, அதற்கு பிறகு பாண்டிய நாடு. எனவே அங்கே இருந்த சிறைச்சாலைக்கு இழுத்து வருகிறார்கள். அங்கேயும் அவரை பகல் முழுவதும் ஒரு மரத்திலே கட்டி தொங்க விடுகிறார்கள். இரவு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். அந்த சிறைச்சாலை இன்னும் இருக்கிறது காற்றாடி மலையிலே. அவரை பார்த்து பலரும் வந்து வேண்டுகிறார்கள். பல புதுமைகள் நடைபெற்றிருக்கின்றன. குழந்தை இல்லை என்பதற்காக மாமியாரால் துரத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அற்புதமாக குழந்தை கிடைப்பதற்கும், தன்னுடைய ஒரே ஆடு செத்து போய்விட்டது என்று புலம்பிய ஒரு ஆட்டிடையனுக்கு அந்த ஆட்டை உயிர்ப்பிக்க செய்தும், இப்படி பல்வேறு புதுமைகள் நடைபெறுகின்றன. இன்னும் ஏராளமான மக்கள் அந்த பகுதியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்ததால் அரசன் அவரை கொன்று விடுவதற்காக இங்கிருந்து படை வீரர்களை அனுப்புகிறான். சரியாக 1752ஆம் ஆண்டு இரவு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அவரை படை வீரர்கள் வந்து இழுத்து செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவருக்கு தெரிந்து விட்டது, தன்னுடைய கடைசி வினாடி வந்து விட்டது என்று சொல்லி அவரை இழுத்து செல்லுகிற பொழுது அவருடைய உடல் ஏற்கனவே நொய்ந்து மெலிந்து போயிருந்த காரணத்தில் அவரால் நடக்க முடியவில்லை. எனவே ஒரு உடை மரத்தை வெட்டி அதிலே அவருடைய சங்கிலிகளுக்கிடையே கொடுத்து அவரை அப்படியே ஒரு மாட்டை தூக்கி செல்வது போல தூக்கி செல்கிறார்கள். ஒரு சமதள பகுதிக்கு வருவதற்கு முன்னால் அவர் சொல்கிறார், எப்படியும் நான் இறைவனிடம் போவதற்கு முன்னால் ஜெபிக்க வேண்டும், சிறிது நேரம் எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் கொடுங்கள் என்று சொல்லி மனமுருகி தன்னுடைய தாய் நாட்டிற்காக, அரசனுக்காக, மக்களுக்காக, அனைவருக்காகவும் மன்றாடுகிறார். அவர் முட்டூன்றி ஜெபித்த இடம் இன்றைக்கும் அந்த பாறையில் பதிந்திருக்கிறது, மிக தெளிவாக பதிந்திருக்கிறது. அப்புறம் அவரை இழுத்து மேலே கொண்டு போய் அந்த சமவெளி பகுதியில் சமதளத்தில் வைத்து பாறையின் மீது வைத்து சுட்டுக் கொள்ளுகிறார்கள். முதல் 3 குண்டுகள், அவை குண்டுகள் என்பதை விட அந்த அரசாங்கத்தில் நிலவி வந்த சாதிவரி, மதவரி, அதிகாரவரி என்கிற 3 குண்டுகள் அவருடைய உடலை துளைத்தன. அன்புக்குரியவர்களே, அப்போதும் விழுந்த பிறகு அவர் இறக்கவில்லை என்பதால் மீண்டும் 3 குண்டுகளால் சுடுகிறார்கள். சுட்டுவிட்டு விடுவதற்கு முன்னால் உடலை தூக்கி கீழே வீசி விடுவோம் என்று சொல்லி
கண்காணாத காட்டு பகுதிக்குள்ளால் உடலை வீசி விட்டு செல்லுகிறார்கள் படை வீரர்கள். இந்த நிகழ்வு நடக்கிற பொழுதுதான் கடவுள் அவரை காலத்திற்கெல்லாம் நிரந்தரமாக புனித நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக அதிசயத்தை உருவாக்குகிறார். அதுதான் அவருடைய இறந்த உடல் கீழே சரிந்து விழுகிற பொழுது கிறிஸ்தவ சமூகம் எப்படி ஒரு ஆலய மணி ஒலிக்கிற பொழுது யாரோ இறந்து போய்விட்டார்கள் என்பதை கண்டுபிடிப்பார்கள், அதை போல திடீரென அந்த பாறை பிளந்து ஒரு பெரிய பகுதி உடைந்து கீழே டைங் டைங் என்கிற ஒலித்து கொண்டே அது விழுகிறது. அதுதான் 1752ஆம் ஆண்டு உடைந்து விழுந்த பாறை இன்றைக்கு 2025ஆம் ஆண்டும் மணியடிச்சான் பாறை என்று சொல்லி நாம் யார் போய் தட்டினாலும் இன்றைக்கும் இறந்த அந்த புனிதருடைய நினைவாக டைங் என்கிற ஒலியை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஏராளமான புதுமைகளால் கடவுள் அவரை அர்ச்சித்தார். அவருடைய உடல் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை காட்டிலே தூக்கி போட்டு விட்டார்கள். மறுநாள் வருகிற மக்கள் மரத்தடியில் கட்டப்பட்டிருந்த தேவ சகாயத்தை தேடி பார்க்கிறார்கள், காணவில்லை. எனவே அவர்கள் கேட்கிறார்கள். இப்போது அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் கொல்லப்பட்டு விட்டார். உடனடியாக கோட்டாறு ஆலயத்திற்கு ஓடி வருகிறார்கள். அங்கும் வடக்கன்குளம் ஆலயத்திற்கும் போய் செல்லுகிறார்கள். ஐயோ, நம்முடைய தேவ சகாயத்தை கொன்று விட்டார்கள், உடல் கிடைக்கவில்லை என்று சொல்லி, ஆனால் இவரை உடலை வீசுவதற்கு முன்னால் அவரை பிணைத்திருந்த சங்கிலிகளையும் அவருடைய தலைப்பாகையை மட்டும் படை வீரர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். தலைப்பாகை இப்போது வடக்கன்குளம் ஆலயத்திலும் ரோமைக்கு கொண்டு செல்லவர்களில் எப்படியோ அந்த அவருடைய சங்கிலி தவறி போய்விட்டது. மற்ற விடயங்கள் அவர் பிறந்த ஊராகிய நட்டாலத்திலும் இருக்கிறது. எனவே இப்படி ஏராளமான புதுமைகளால் கடவுள் அவரை அலங்கரித்தார். அவருடைய உடல் கிடைக்கக்கூடாது என்பதுதான் அரசன் அவர்களுக்கு கொடுத்த ஆணை. எனவே உடலை தூக்கி போட்டு விடுகிறார்கள். அங்கே நரியும் மற்ற காட்டு விலங்குகளும் அதை கடித்து தின்றுவிடட்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களானால் கடவுள் அப்படி விடவில்லை. சரியாக ஒரு வாரம் கழிந்து ஏற்கனவே புட்டாரி தந்தையும் மற்ற தந்தையர்களும் வந்து பல விதங்களில் கேட்டு பார்க்கிறார்கள். உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் இந்த இரும்பு சங்கிலியையும் தலைப்பாகையும் தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் ஒரு வாரம் கழித்து வியாபாரிகள் அந்த வழியாக வண்டி கட்டி கொண்டு வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வருகிற பொழுது காட்டுப்பகுதியில் அத்தனை மாடுகளும் அப்படியே நின்று விட்டன. ஒன்று கூட அசையவில்லை. எவ்வளவு அடித்து பார்க்கிறார்கள், அதனுடைய வாலை பிடித்து திருகி பார்க்கிறார்கள், அசையவே இல்லை. மாடுகள் அப்படியே நிற்கின்றன. ஐயோ, இது ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் மாடு அசையவில்லை என்று சொல்லி அதிலிருந்த சில கிறிஸ்தவர்கள் ஓடிப்போய் இந்த தந்தையர்களிடத்திலே சொல்கிறார்கள், வடக்கன்குளத்திற்கும் கோட்டாருக்கும் செய்தி பறக்கிறது. வருகிறார்கள். வந்து தேடி பார்க்கிற பொழுது ஒரு பாறை இடுக்கில் கொஞ்சம் விலங்குகளால் கடித்து தின்னப்பட்ட ஒரு மனிதனுடைய உடல் கிடக்கிறது. கழுத்திலே பார்க்கிறார்கள், சிலுவை இருக்கிறது. கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள். புனிதர் அன்றைக்கு அறிவிக்கப்படவில்லை என்றாலும் புனிதராக வாழ்ந்து மடிந்த தேவசகாயத்தினுடைய உடலை எடுத்து வருகிறார்கள். கொச்சி ஆயருடைய அனுமதி பெற்று கோட்டாறு, அதுவும் ஒரு திருத்தலம், கேட்ட வரம் தருகிற கோட்டாறு திருத்தலத்திலே ஆலயத்தினுடைய பீடத்திற்கடியில் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்கிறார்கள். தான் இறக்கிற பொழுதும், ஆண்டவரே, உம்முடைய பேரை மகிமைப்படுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி கடைசி மூச்சை விட்டவர்தான் நாம் கொண்டாடுகிற நம்முடைய மண்ணின் மைந்தர், புனிதரும் மறைசாட்சியுமான தேவசகாயம். நீண்ட காலம் திரு அவை எடுத்தது. ஆனால் மக்களுடைய இதயங்களில் கடந்த 250 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு புனிதராகவே அறியப்பட்டிருக்கிறார். அதை அபிஷியலாக அறிவித்தது தான் 2003ஆம் ஆண்டு இறை ஊழியர் என்கிற பட்டத்தையும், 2012ஆம் ஆண்டில் அவருக்கு முத்தி பேறு பெற்ற பட்டத்தையும், 2022ஆம் ஆண்டில் அவருக்கு புனிதர் பட்டத்தையும் திரு அவை அறிவித்து அங்கீகரித்தது. அவருடைய இடத்திற்கு வந்து போகிற பலரும் உடல் உள்ள ஆன்ம நோய்கள் நீங்கி நலன் பெற்று செல்வதை நாம் முழுமையாக உணர முடிகிறது. இன்றைக்கும் சமயங்களை தாண்டி, சபைகளை தாண்டி ஏராளமான மனிதர்கள் அந்த இடத்திற்கு வந்து கடவுளுடைய அருளை கண்டு செல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு இடமாக அது அமைந்திருக்கிறது. காற்றாடி மலை இன்றைக்கும் மணியடிச்சான் பாறை வழியாக தன்னுடைய கடவுளுடைய அருளை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்வில் நடந்த புதுமைகள், அவர் இறந்த பிறகு நடந்திருக்கிற புதுமைகளை சொன்னால் பல மாதங்களாகும். அவ்வளவுக்கு கடவுள் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த மனிதருடைய வாழ்வின் வழியாக நாம் கற்றுக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான், இந்த உலகை இறுதி வரையும் அன்பு செய்வேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை உடைத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு கேட்டதெல்லாம், என்னுடைய திரு இருதயத்தை உற்று பார்க்கிற நீங்கள் ஒரு பொழுதும் இனிமேலும் நான் நொறுக்கப்படாதபடி உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றுதான் நம்மிடத்தில் கேட்கிறார். தேவசகாயம் கடைசி வரையிலும்
அவருக்கு எத்தனையோ முறை அவர் திரும்ப செல்வதற்கான வாய்ப்பு இருந்த பொழுதும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் யோபுவைப் போல கடைசி வரையிலும் உறுதியாக நிலைத்து நின்று கடவுளுடைய பெயருக்கு மாட்சிமை செய்தார். நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? திரு நேரானதாக இருக்கிறதா? ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை இன்னும் அந்த காயங்களுக்கு அதற்கு ஒரு விதமான என்ன சொல்கிறது, அந்த உப்பு தேய்க்கிற மாதிரி உள்ள வேலைகளில் நம்முடைய செயல்கள் இருக்கிறதா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் தான் காட்சி கொடுத்த இடத்திலெல்லாம் களங்கமில்லா அந்த சின்னம் சிறுவர்கள் வழியாக நம்மிடம் கேட்டதெல்லாம், என் அன்பு குழந்தைகளே, என்னுடைய மகன் உங்களுக்காக வடித்த இரத்தம் வீணாக போய் கொண்டிருக்கிறது. ஜெபியுங்கள். இந்த உலகம் மனம் மாறுவதற்காக ஜெபியுங்கள். இறைவனுடைய அன்பு என்றால், இதயம் என்றால், குத்தி கிழிக்கப்பட்ட அவருடைய இதயம் நமக்கு சொல்லுவதெல்லாம் தியாகம்தான் உறவை வளர்க்கும், தியாகம்தான் உலகை மாற்றும், தியாகம்தான் மானுடத்தை புதுப்பிக்கும். அப்படிப்பட்ட அவருடைய தியாகத்தை கொண்டாடுகிற நாம், அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அருளை பெற்றுக்கொள்கிற நாம், நம்முடைய தியாகத்தின் வழியாக நம்முடைய குடும்பங்களை வாழ வைப்போம். நம்முடைய குடும்பங்கள் தான் ஒரு சமூகத்தின் திரு அவையின் அடிப்படை என்பதை உணர்ந்தவர்களாய் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய குடும்பங்களிலிருந்து இறைவனுக்கு மாட்சி சேர்க்கிறவர்களாக, இறைவனுடைய பெருமையை உலகெல்லாம் அறிய செய்கிறவர்களாக, இந்த இடத்திலிருந்து ஒரு புதிய பூமிக்கான விதை தொடக்க விதையாக விழுவதற்காக உங்களை இறைவன் அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து வருகின்ற அனைவரும் இறைவனிடமிருந்து வேண்டுவதெல்லாம் நமக்கு தேவையான நலன்களை மட்டுமல்ல, மாறாக உண்மையும் உறவும் அன்பும் நீதியும் கொண்ட ஒரு மானுடத்தை உருவாக்குவதற்காக என்னையே கையளிக்க வரம் தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். புனித தேவசகாயத்தை மாட்சிப்படுத்தியது போல தன்னுடைய இதயத்தின் வழியாக நம்மையும் அவர் அரவணைப்பார், ஏற்றுக்கொள்ளுவார், மாட்சிப்படுத்துவார். இறைவனுடைய செல்ல பிள்ளைகளாக மாற தொடர்ந்து இப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.